சைக்காலஜின்றது மனுஷனுடைய மென்டல் ப்ராசஸ் அண்ட் பிஹேவியர் இதை ஆராய்ச்சி பண்ணுறதுன்னு முந்தின வீடியோஸ்லேயே பார்த்தோம். இது என்னென்ன வழிமுறைகளில் பண்ணலாம், அதுதான் மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜி. இப்போது நாமளே ஒரு சைக்காலஜிஸ்ட்னு வச்சுக்குவோம். இந்த ஒவ்வொரு மெத்தட்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். மொதல் மெத்தட் இன்ட்ராஸ்பெக்ஷன் மெத்தட் அல்லது அகநோக்கு முறை. இப்படி தனியாக உட்காந்து நம்மளோட பிரச்சனைகளை நம்மளே யோசிச்சு பார்த்து அதற்கான சொல்யூஷனும் நம்மளே கண்டுபிடிச்சு கொடுத்துக்கிறதுக்கு பேர் தான் இன்ட்ராஸ்பெக்ஷன் மெத்தட் அல்லது அகநோக்கு முறை. லாட்டின்ல இன்ட்ரோனா இன்வர்ட், ஸ்பியர்னா லுக், உள்நோக்கி பார்க்கறது. இந்த மெத்தடை கொடுத்தது வில்ஹம் வுண்ட். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சைக்காலஜி லேப் வந்து லைப்சிக்ல செட் பண்ணாருன்னு பார்த்தோம். இந்த மெத்தட் ரொம்பவே சிம்பிளானது. அதே நேரம் குழந்தைகள் இல்லை மனநலம் சரியில்லாதவர்கள் அவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ அடுத்த வழி வந்து எக்ஸ்ட்ராஸ்பெக்ஷன் மெத்தட், புறநோக்கு முறை. அடுத்தவங்களை நம்ம அப்சர்வ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுறது. உதாரணத்துக்கு குழந்தைங்க பார்க்கில் விளையாண்டுட்டு இருக்காங்க, நம்ம தூரக்கு இருந்து அவங்களோட பிஹேவியரை அப்சர்வ் பண்ணுறோம். இல்லை கிளாஸ் ரூமில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தூரக்கு இருந்து பார்த்து அப்சர்வ் பண்ணுறது. இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணுறது. இந்த மெத்தடில் நம்ம இப்படி அப்சர்வ் பண்ணுறோன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம அவங்கள அப்சர்வ் பண்ணிட்டு இருப்போம். இது அப்சர்வேஷன் மெத்தட்னு சொல்லலாம், கவனித்தல் முறை. இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று நேச்சுரல் அப்சர்வேஷன், இயற்கையாக அவங்களை கவனிக்கிறது, இப்போ பார்த்தது. இன்னொன்று கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன், ஒரு லேபில் அவங்கள உட்கார வச்சு ஒரு கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட்டில் அவங்கள கவனிக்கிறது. அதே மாதிரி இதில் 4 கேட்டகரி இருக்குது. முதல்ல பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன். நம்மளும் அவங்களோட சேர்ந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக உட்காந்துக்கிட்டு அவங்க பண்ணுற விஷயங்களை நம்மளும் கலந்துக்கிட்டு அவங்கள அப்சர்வ் பண்ணுறது. அடுத்தது நான் பார்ட்டிசிபெண்ட், இது அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பண்ண சொல்லிட்டு நம்ம தூரக்கு இருந்து அவங்களை கவனிக்கிறது. 3வது ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன். இது ஒரு செக்லிஸ்ட்டோ இல்லை ஒரு ரேட்டிங் ஸ்கேல் நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஓகே, இந்த விஷயத்தில் இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இன்னொரு விஷயத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் லிஸ்ட்டை வச்சுட்டு அது சார்ந்த விஷயங்களை அப்சர்வ் பண்ணிட்டே வர்றது, அது ஸ்ட்ரக்சர்ட். அடுத்தது அன்ஸ்ட்ரக்சர்ட், சும்மா ஜென்ரலாக அவங்கள அப்சர்வ் பண்ணுறது, எந்த ஒரு நமக்கு லிஸ்ட்டோ எதுவும் கிடையாது, சும்மா நம்ம பாட்டு உட்காந்து அப்சர்வ் பண்ணுறது, அது மூலமாக நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறது. இதுதான் வந்து 4 கேட்டகரி ஆஃப் அப்சர்வேஷன் மெத்தட். இந்த மெத்தட் அதிகமாக யூஸ் பண்ணது ஜேபி வாட்சன், இந்த பிஹேவியரிசம் கொடுத்தார்ல அவர். அடுத்தது எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட், பரிசோதனை முறை. இதுதான் வந்து ரொம்பவே சயின்டிஃபிக்கான மெத்தட். இதில் சில வேரியபிள் இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த வேரியபிள்னா என்ன? மொத்தம் 5 டைப் ஆஃப் வேரியபிள் இருக்கு. மாறிகள். முதல்ல இண்டிபெண்டன்ட் வேரியபிள். உதாரணத்துக்கு கிளாஸ் ரூமுக்கு வெளியே ஏதோ ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு, அதில் இரும்பு அடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோம், அதை இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக வச்சுக்கலாம். சுய மாறி. அடுத்தது டிபெண்டன்ட் வேரியபிள், சார்பு மாறி. இது வந்து அந்த கிளாஸ் ரூமில் இருக்க பசங்க எப்படி கிளாஸை கவனிக்கிறாங்க அப்படின்றதுன்னு வச்சுக்கலாம், அவங்களோட அப்சர்வேஷன் பிஹேவியர். 3வது கண்ட்ரோல் வேரியபிள். இது எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், கட்டுப்பாட்டு மாறி. உதாரணத்துக்கு டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கிற மெத்தட். அவங்க வந்து கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க, சத்தம் கேட்குது, இருந்தாலும் அவங்க இதை மாற்றவே இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது எக்ஸ்டர்னஸ் வேரியபிள், வெளிப்புற மாறி. இது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரூமில் இருக்க டெம்பரேச்சரை அதிகமாக்குறாங்க. அப்போது சத்தமும் கேட்குது, டெம்பரேச்சரும் அதிகமாகுது, ஆனால் டீச்சர் பாட்டுக்கு பாடம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போது இவங்களுடைய பிஹேவியர் என்னவா மாறுது அப்படின்னு கவனிக்கிறாங்க. லாஸ்ட் இன்டர்வீனிங் வேரியபிள். இது வந்து இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் நடுவில் வர்றது. இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சத்தம் கேட்குறது, டிபெண்டன்ட் வேரியபிள் மேம் கிளாஸ் நடத்துறது. இப்போ இந்த இன்டர்வீனிங் வேரியபிள்னா, இப்போ மேம் வந்து சாக்லேட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவங்க பாடம் நடத்தும் போது கரெக்டான பதில் சொல்கிறவங்களுக்கு சாக்லேட்ஸ் கொடுக்குறாங்கன்னா, இப்போ அவங்களுடைய பிஹேவியர் வந்து இந்த கேட்குற நாய்ஸை ஓவர் கம் பண்ணி அவங்கள அப்சர்வ் பண்ண வைக்குமா அப்படின்றது தான் இந்த இன்டர்வீனிங் வேரியபிள். இது 5 வச்சும் கேள்வி கேட்பாங்க. இந்த மெத்தட் கொடுத்ததும் வில்ஹம் வுண்ட் தான். அப்புறம் எஜுகேஷனில் எபிங்கஸ் அப்படின்னு ஒருத்தர் மெமரி எக்ஸ்பெரிமெண்ட் ஃபேமஸ், அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இவங்க 2 பேரும் தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணாங்க. அடுத்து ஃபீல்ட் ஸ்டடி மெத்தட், கள ஆய்வு முறை. இது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது எங்கே நடக்குதோ அங்கேயே போய் அதை ஆராய்ச்சி பண்ணுறது. உதாரணத்துக்கு கிளாஸ் ரூம் பிஹேவியரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுமா, ஒரு ஸ்கூலுக்கு போய் ஒரு கிளாஸை சூஸ் பண்ணி அங்கே என்ன நடக்குதோ அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியே இருந்து நம்ம பார்த்து கவனித்து அதை புரிஞ்சுக்கிறது. இல்லை ஒரு ஃபேக்ட்ரியில் ஸ்ட்ரைக் நடக்குதா, அப்போது அந்த ஃபேக்ட்ரிக்கு போய் போராட்டம் நடக்கிறத நம்ம பார்த்து அங்கே என்ன நடக்குது, யார் என்ன பண்ணுறா, அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுறது. இது மாதிரி அந்த நேச்சுரல் செட்டிங்லேயே போய் அப்சர்வ் பண்ணுறது தான் இந்த ஃபீல்ட் ஸ்டடி மெத்தட், கள ஆய்வு முறை. இப்போ பார்த்து இந்த 4 மெத்தட்லுமே அப்சர்வேஷன் மெத்தடுக்கு கீழே கொண்டு வரலாம். ஏன்னா யாரை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோமோ அவங்களோட நமக்கு பெருசாக இன்ட்ராக்ஷன் கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம தனியாக உட்காந்து அவங்கள அப்சர்வ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்போம். இனிமேல் பார்க்க போகிறதெல்லாம் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி நாம் ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இந்த மெத்தடுக்கு பேர் எக்ஸ்போசிஷன் மெத்தட்னு பேர், வெளிப்பாட்டு முறைகள். அதில் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ மெத்தட், நேர்காணல் முறை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒருத்தர் கூப்பிட்டு உட்கார வச்சு நேரடியாக அவர்கிட்ட கேள்வி கேட்டு அவர்கிட்ட இருந்த அந்த சைக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்குறது.
பொதுவாக இது இந்த எஜுகேஷனுக்கு இல்லை கவுன்சிலிங்க்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயும் 4 வகை இருக்குது. ஒன்று ஸ்ட்ரக்சர்டு, ஆல்ரெடி எல்லா கேள்வியும் ப்ராப்பராக எழுதி வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்கணும், செகண்ட் என்ன கேட்கணும், இந்த கேள்விக்கு இப்படி பதில் சொன்னால் அதுக்கு என்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லி ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி வந்து அந்த கேள்வியில் கேட்குறது. இன்னொன்று அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ, அது நமக்கு என்ன தோணுதோ அந்த நேரத்தில் அது மாதிரி கேள்வி கேட்டு பதில் வாங்குறது. இன்னொன்று ஃபார்மல் இன்டர்வியூ, அது ப்ராப்பராக ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு கிளாஸ் ரூம்லேயோ இல்லை ஒரு பிரின்சிபல் ஆஃபீஸ்லேயோ உட்காந்து ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுறது. இன்னொன்று இன்ஃபார்மல், கேஷுவலாக நம்ம டீ கடையில் உட்காந்து பேசுகிற மாதிரி இல்லை ஜஸ்ட் ஒரு வாக்கிங் போகும்போது அவங்கள்ட்ட பேசலாம். ஸ்ட்ரிக்டாக ஃபார்முலாக இல்லாமல் ஒரு கேஷுவல் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசி கலெக்ட் பண்ணுறது. இது 4 மெத்தட். அடுத்து கம்பேரிட்டிவ் மெத்தட். இது ஆல்ரெடி நம்ம படித்தது தான். மிருகங்களோட பிஹேவியரை ஆராய்ச்சி பண்ணி அது மூலமாக மனிதர்களோட பிஹேவியரை புரிஞ்சுக்கிறது. இதுக்கு ஃபேமஸ் சார்ல்ஸ் டார்வின், அப்புறம் இந்த ஜார்ஜ் ரொமான்ஸ், இவங்க 2 பேரும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்புறம் சர்வே மெத்தட். இது உங்களுக்கே தெரியும், எலெக்ஷன் டைமில் பயங்கர ஃபேமஸாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் சர்வே எடுத்துகிட்டு இருப்பாங்க, யார் ஜெயிப்பா, யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு. அதுக்கு பேர் தான் சர்வே மெத்தட். பொதுவாக நிறைய பேர்கிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கொஸ்டினர் மாதிரி இருக்கும், அதில் 4-5 கேள்விகள் கேட்டு அதை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அவங்க கொடுக்குற பதிலை அனலைஸ் பண்ணி சில விஷயங்களை அவங்க கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு ஃபேமஸ் வந்து சர் ஃப்ரான்சிஸ் கால்டன், சார்ல்ஸ் பூத், இவங்க 2 பேரும் லண்டனில் நிறைய சோஷியல் சர்வேஸ் எடுத்தாங்க. இது மாதிரி. அடுத்தது கேஸ் ஸ்டடி மெத்தட். இது ஒரு தனி நபரை எடுத்துகிட்டு இப்போ அவர் ஆராய்ச்சி பண்ணுறோன்னா இல்லை சில சின்ன குரூப்ஸாக இருக்கலாம், இவங்களை பற்றி அக்கு வேற ஆணி வேற அலசி ஆராயிறது. அதுதான் கேஸ் ஸ்டடி மெத்தட். ஒரு பிரச்சனைன்னு வராங்க அப்படின்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எந்த சிச்சுவேஷனில் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அந்த பிரச்சனையோட தன்மை என்ன, அது எப்படி வந்து முடிவுக்கு வருது, இல்லை அந்த பிரச்சனை எப்படி பெருசாக வளருது, இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன சோஷியல் ஸ்டேட்டஸில் இருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி அது மூலமாக ஆராய்ச்சி பண்ணுறது தான் கேஸ் ஸ்டடி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று இருக்குது கேஸ் ஹிஸ்ட்ரி மெத்தட்னு. அது அந்த பர்சன் பிறந்ததுலேருந்து என்ன மாதிரியான பேரண்ட்ஸு, என்ன மாதிரியான சூழ்நிலை வளர்ந்தாங்க, எந்த மாதிரி ஸ்கூலில் படித்தாங்க, எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க ஃபுல் வாழ்க்கையும் அலசி ஆராய்ஞ்சு பண்ணுனா கேஸ் ஹிஸ்ட்ரி மெத்தட். ஒரு லிமிட்டட் டைமில் இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி டாக்குமெண்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணால் அது கேஸ் ஸ்டடி மெத்தட். இதுக்கு ஃபேமஸ் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு, அவர் தான் கண்டுபிடிச்சார் இது. அப்புறம் பியாஜே, இவங்க 2 பேரும் தான் இதை மெயினாக யூஸ் பண்ணாங்க. இதுலேயும் 4-5 ஸ்டெப் இருக்குது. முதல்ல ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த கேஸ், யாரை பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறோம் அதை நம்ம முடிவு பண்ணணும். அடுத்து கலெக்ஷன் ஆஃப் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் டேட்டா, அவங்கள பற்றின அந்த மற்ற விஷயங்களை கலெக்ட் பண்ணணும். அனலைஸ் ஆர் இன்டர்பிரட் டேட்டா, அதை அனலைஸ் பண்ணணும். டயக்னைஸ் ஆஃப் த ப்ராப்ளம், அந்த பிரச்சனை என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அடுத்து ரெமடியல் மெஷர், ஓகே என்ன சொல்யூஷன் கொடுக்கலான்றதை முடிவு பண்ணணும். அடுத்து ஃபாலோ அப், அந்த சொல்யூஷன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். இது 6 தான் இந்த கேஸ் ஸ்டடி மெத்தடில் இருக்கிற ஸ்டெப்ஸ். அடுத்து சைக்கோ அனாலிட்டிக் மெத்தட். இந்த மெத்தடில் என்ன பண்ணுவோம்னா அவங்களுடைய அன்கான்ஷியஸ் மைண்டு, ஆழ்மனம், இந்த நனவிலி மனம் சொல்லலாம், ட்ரீம்ஸ், கனவுகள், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், முன்னாடி அவங்க சின்ன வயசில் நடந்த விஷயங்கள், இது எல்லாத்தையும் தோண்டி துருவி அது மூலமாக ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறது. அது பேர் தான் சைக்கோ அனாலிட்டிக் மெத்தட் அப்படின்றது. இதுலேயும் ஒரு 4-5 டெக்னிக் இருக்குது. ஒன்று ஃப்ரீ அசோசியேஷன், அந்த பேஷண்ட்டை ஃப்ரீயாக பேச விடுறது. அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை பேச விட்டு அது மூலமாக அவங்க ஆள் மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. அடுத்து ட்ரீம் அனாலிசிஸ், அவங்க எனக்கு என்ன மாதிரியான கனவுகள் வருது, ரெகுலராக வருதா, ரிப்பீட்டடாக வருதா அப்படின்னு கேட்டு அது மூலமாக சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறது. அடுத்து ஹிப்னாசிஸ், இது உங்களுக்கே தெரியும், அந்த மயக்க நிலைக்கு அவங்களை கொண்டு போயிட்டு சின்ன வயசு ஞாபகங்கள் இல்லை அவங்க மனசில் மறைச்சி வச்சிருக்க விஷயங்கள் இது எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வர முடியும். அடுத்தது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்லிப்ஸ், இது பேசும்போது அடிக்கடி அவங்க மனசில் நினைக்கிறது வந்து வாய் வழியாக வந்துடும் அவங்கள அறியாமலேயே. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக கண்டுபிடிச்சு அது மூலமாக அவங்க மனசில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறது. அடுத்து கேஸ் ஹிஸ்ட்ரி, இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டீட்டெயில்டாக சின்ன வயசுலேருந்து அவங்கள பற்றி எல்லா விஷயங்களையும் டாக்குமெண்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுறது இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி டெக்னிக் அப்படின்றது. அடுத்தது சைக்கோ ஃபிசிக்கல் மெத்தட்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா வெளிப்புறத்தில் ஒரு தூண்டல் இருக்கும், ஸ்டிமுலஸ் ஒன்று இருக்கும், அது எப்படி நம்மளை சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத மெஷர் பண்ணுறது. இதில் 3 கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டிமுலஸ் அப்படின்னா வெளியே இருக்கிற ஒரு ஸ்டிமுலஸ், அது லைட்டாக இருக்கலாம், சவுண்டாக இருக்கலாம், ஹீட்டாக இருக்கலாம், வெயிட்டாக இருக்கலாம். அடுத்தது சென்சேஷன், இது எப்படி வந்து நமக்கு சைக்கலாஜிக்கலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது இந்த ஸ்டிமுலஸ் அப்படின்றது சென்சேஷன். த்ரெஷ்ஹோல்டுன்றது அந்த ஸ்டிமுலஸோட லெவலில் ஏற்றுறது இறக்குறது, சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை சவுண்டை குறைக்கிறது, இல்லை லைட்டோட அளவை இன்க்ரீஸ் பண்ணுறது குறைக்கிறது. அப்போது நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுறது. இதுதான் சைக்கோ ஃபிசிக்கல் மெத்தட் அப்படின்னு. இதில் 3 மெத்தட் இருக்குது. ஒன்று மெத்தட் ஆஃப் லிமிட்ஸ் அல்லது மெத்தட் ஆஃப் மினிமல் சேஞ்சஸ், வெளியே இருக்கிற அந்த ஸ்டிமுலஸை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை டிக்ரீஸ் பண்ணுறது, அது மூலமாக நமக்கு என்ன மாதிரியான சைக்காலஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது அப்படின்றத பார்க்குறது. அடுத்தது மெத்தட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஸ்டிமுலை, வெளியே நிறைய ஸ்டிமுலை நம்ம காமிச்சு வெவ்வேறு இன்டென்சிட்டியில் காமிச்சு அது மூலமாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது மெத்தட் ஆஃப் ஆவரேஜ் ஆர் மீன் எரர். இந்த மெத்தடில் வந்து அந்த பேஷண்ட்டே நிறைய ஸ்டிமுலை கொடுத்து அது அந்த லைட்டோட பிரைட்னஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வச்சு எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொண்டு வர சொல்கிறது. இது மூலமாகவும்
அவங்களோட சைக்காலஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும். இது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும், பட் இந்த நேம்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. இதுக்கு ஃபேமஸ் குஸ்டாவ் அப்படின்றவரும் வெப்பர் அப்படின்றவரும். அடுத்து கிளினிக்கல் மெத்தட். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கிளினிக்கல் மெத்தட்னு வந்தாலே ஆராய்ச்சி மட்டும் இல்லை, ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து அவங்களுக்கு சரி பண்ணணும். அதுதான் கிளினிக்கல் மெத்தட் அப்படின்றது. முதல்ல சைக்காலஜிக்குன்னு ஒரு கிளினிக் யூஎஸ்ஏல ஆரம்பித்தவர் லைட்னர் விட்மர். ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு வந்து அவர் அப்சர்வ் பண்ணி அவர் பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறது தான் வந்து கிளினிக்கல் மெத்தட் அப்படின்றது. அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது? முதல்ல கேஸ் ஹிஸ்ட்ரி கலெக்ஷன், அவரை பற்றி எல்லா தகவலையும் நம்ம சேகரிக்கணும். அப்சர்வேஷன் ஆஃப் பிஹேவியர், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு அப்சர்வ் பண்ணணும். இன்டர்வியூ அண்ட் சைக்காலஜிக்கல் டெஸ்ட், அவங்ககிட்ட உட்காந்து பேசணும், அவங்க சில டெஸ்ட்டு வச்சு இன்னும் டீப்பாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். டயக்னோசிஸ், என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ட்ரீட்மெண்ட் ஒரு தெரப்பி, அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். அப்புறம் ஃபாலோ பண்ணணும். இதுதான் இதில் இருக்கிற மெத்தட்ஸ். அடுத்து ஜெனட்டிக் மெத்தட், மரபணு முறை. இது எப்படின்னா ஒரு ஹியூமனோட பிஹேவியரை வந்து பிறந்ததுலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணுறது. அவங்களோட ஜீன்ஸையும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, அதாவது மரபணுக்கள். அது இல்லாமல் அவங்களுடைய டெவலப்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எப்படி டெவலப் ஆகிட்டு வருது அப்படின்றதையும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இதில் 2 வகையான ஆராய்ச்சி இருக்குது. ஒன்று லாஞ்சிடியூட்னல் ஸ்டடி, இன்னொன்று கிராஸ் செக்ஷனல் ஸ்டடி. நீள ஆய்வு முறை, குறுக்கு ஆய்வு முறை. லாஞ்சிடியூட்னல் ஸ்டடினா ஒரே ஆளை குழந்தையாக இருக்கும்போது ஆராய்ச்சி பண்ணுறது, அவங்க வளரும்போது ஆராய்ச்சி பண்ணுறது, அடலசன்ட் ஸ்டேஜ்லையும் ஆராய்ச்சி பண்ணுறது, பெரியவங்க ஆனதும் ஆராய்ச்சி பண்ணுறது, இப்படின்னு ஒரே ஆளை வெவ்வேறு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் ஆராய்ச்சி பண்ணிட்டே வர்றது தான் வந்து லாஞ்சிடியூட்னல் ஸ்டடி, நீள் ஆய்வு முறை. கிராஸ் செக்ஷனல் ஸ்டடினா வெவ்வேறு குரூப்லேருந்து மக்கள் எடுத்துக்கிறது. ஒரு குழந்தை, ஒரு அடலசன்ட், ஒரு அடல்ட்டு, ஒரு வயசானவங்க, இவங்க எல்லாரையும் ஒரே நேரத்தில் ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு ஆராய்ச்சி பண்ணுறது. அதுக்கு தான் குறுக்கு ஆய்வு முறை அப்படின்றது. இதற்கு ஃபேமஸ் வந்து ஸ்டான்லி ஹால் அப்படின்றவர், அடலசன்ஸ் பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணவர். அதுக்கப்புறம் பியாஜேவும் வந்து அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் கொடுத்துருக்குறாரு. இவங்க 2 பேரும் தான் ஃபேமஸ். இதுலேயும் ஒரு 5 ஸ்டெப் இருக்குது. ஒன்று அப்சர்வேஷன் ஆஃப் க்ரோத், அந்த வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு அப்சர்வ் பண்ணிட்டே வருது. கம்பேரிசன் அக்ராஸ் ஸ்டேஜஸ், வெவ்வேறு ஸ்டேஜஸில் எப்படி இருக்குது அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்குறது. டேட்டா கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் அனலைஸ் பண்ணுறது, அதை அப்ளை பண்ணுறது. எதுக்கு? டீச்சிங்க்கும் மற்ற கைடன்ஸ், கவுன்சிலிங், இதுக்கெலாம் இந்த ஃபைண்டிங்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த 12 முக்கியமான மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். இப்போது டெலிகிராம் சேனல் போயிட்டு இந்த டாப்பிக்கான டெஸ்ட்டை எடுத்து உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குன்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.